ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? புராண கதைகள், மதங்களில் உள்ள கதைகளில் நிறைய ஆன்மீக ரகசியம் ஒளிஞ்சிருக்கும். மேலோட்டமாக பார்த்தா ஒரு மெசேஜ் தெரியும், ஆனால் அதுக்குள்ளே இன்னும் ஆழமான ரகசியம் ஒளிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை தான் நம்ம இப்போ வெளிப்படுத்த போகிறோம். தங்கத்தாமரை. இது பார்த்திங்கன்னா பிள்ளையார் முருகன் கதையிலையும் வரும், ராமாயணத்துலேயும் வரும். ஏன் ஒரு குலேப காவலின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதில் கூட ஒரு மலரை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அது என்னென்னா, சொர்க்கத்தில் தங்கத்தாமரை இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வரணும். ஒரு யாகம் வளர்ப்பாங்க, அந்த யாகத்துக்கு தங்கத்தாமரை வேணும். அந்த யாகம் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே முடிஞ்சிடும், அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு முருகனை அனுப்புகிறாங்க. அங்கே போகும்போது ஒருத்தன் இந்த குலம் எனக்கு சொந்தன்றான், இது எப்படி குலம் உனக்கு சொந்தமாகும்ன்ட்டு அங்கே சண்டை போட்டுன்னு இருக்கிறார் முருகன். சரி, டைம் ஆகிடுச்சின்ட்டு பிள்ளையார் அனுப்புகிறாங்க, என்ன ஆச்சு போய் பாருன்ட்டு. பிள்ளையார் போய் பார்க்குறாரு, முருகனும் இன்னொருத்தரும் சண்டை போட்டுன்னு இருக்கிறத பார்க்குறாரு. சரி அப்படின்னு, தம்பி தான் ஜெயிக்க போகிறான், ஆனால் யாகத்துக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு போய் தாமரை எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறார், சண்டையெல்லாம் போடல. ஸோ இதே மாதிரி ராமாயணத்தில் லவகுசா இதே மாதிரி தங்கத்தாமரை எடுக்க போகும்போது போகிற வழியில் நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும். காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் நடக்கும், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம், பற்று பேராசை தூண்டக்கூடிய விஷயம். ஸோ இதிலையே மயங்கி கிடப்பாங்க நிறைய பேர். அது மாதிரி எடுத்துகிட்டு வர போனவங்க இதிலே மயங்கி அப்படியே விழுந்துருவாங்க, அதை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ இப்படி இதில் மயங்காமல் நாம் போகணும் அப்படின்னு போய் லவகுசா எடுத்துகிட்டு வர்றதாக அந்த கதை இருக்கும். ஸோ உண்மையிலே இந்த தங்கத்தாமரை ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு கதை இப்போ சமீபமாக ஒரு கார்ட்டூன் ஸ்டோரியில் பார்த்தேன். ஒரு ராஜாவுக்கு ஒரு நிறைய பெண்கள் இருப்பாங்க, மகள்கள். அவங்களுடைய ஷூ காலையில் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும். மறுபடியும் அவர் புது ஷூ வாங்கி கொடுப்பாரு, பார்த்தா தூங்கி ஏந்திரிச்ச உடனே பார்த்தா மோசமாக இருக்கும். இது எதனால் ஆகுதுன்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு தண்டோரா போடுவார். நிறைய பேர் வருவாங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒரு பையன் பக்கத்து ஊரில் இருந்து வருவான். அப்போ ஒரு அம்மா இதுக்காக தான் வருவான். அவன் வரும்போது ஒரு அம்மாவுக்கு ஏதோ இவன் உதவி பண்ணுவான், சாப்பாடு ஏதோ கேட்பாங்க, கொடுத்தானே, பரவாயில்ல நான் ஒரு சீக்ரெட் வச்சுருக்கிறேன், அதை உனக்கு சொல்கிறேன், நீ அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு துண்டு ஒன்று கொடுப்பாங்க. இந்த துண்டை நீ போட்டேன்னா இன்விசிபிள் ஆகிடுவேன், யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். ஸோ அப்போ நீ போய் அந்த இளவரசிகளை பின்தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான கண்டிஷன் சொல்லுவாங்க, எந்த காரணத்தை கொண்டும் அவங்க கொடுக்கறத சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு இவன் ராஜா கிட்டே சொல்லுவான். ராஜாவும் வெறுத்து போய் இதை பேர் மற்றவங்களெல்லாம் கொலை பண்ணுறார் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலைன்னா. சரி, உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், ஆனால் கண்டுபிடிக்கலைன்னா தெரியும்ல என்ன முடிவாகும்ன்ற தெரியும் ராஜான்ட்டு இருக்கிறான். அப்போ பார்த்தா அந்த பொண்ணுங்களை ஒருத்தவங்க நீ ரொம்ப நல்லவனாக இருக்கிற, இந்த ஜூஸ் குடி, நைட்டெல்லாம் கண்ணு முழிக்கணும்ல. நான் சரின்ட்டு இவன் குடிச்சிடுவான், ஏன்னா பாவம் அப்படின்ட்டு குடிச்சிடுவான். குடித்தோடனே அப்படியே தூக்கம் சொக்கம், அவ்வளோதான். காலைல ஏஞ்சி பார்த்தா ஷோ போயிடும். இதேமாதிரி 2வது நாள் இதேமாதிரி ஆகிடும். 3வது நாள் தான் அவனுக்கு யோசிப்பான், அந்த பாட்டி சொன்னதை எந்த காரணத்துக்கு ஒன்று குடிக்கூடாது. மறுபடியும் எடுத்து அந்த 3வது நாள் கொடுக்கும்போது அவங்க அப்படி உள்ளே போனோடனே டக்குன்னு வேறு எங்கேயோ ஊற்றிட்டு அப்படியே தூங்குற மாதிரி நடிப்பான். உடனே அப்பாடா அவன் தூங்கிட்டான்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் டக்குன்னு அந்த துண்டை மேலே போட்டுட்டு உள்ளே போயிடுவான், இன்விசிபிள் ஆகிடுவான். அப்போ பார்த்தா அந்த கட்டில் திறந்து உள்ளே அண்டர் கிரவுண்டாக இருக்கும். அந்த பொண்ணுங்களும் போய் வேறு எங்கேயோ ஒரு நாடு மாதிரி இருக்கும், அங்கே போய் அங்கே இளவரசர்கள் கூட எல்லாம் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு காலைல வரும்போது எல்லாருடைய செருப்பும் பிச்சுக்கும். அந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தங்கத்திலே இலை மலர்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ நான் வந்தேன்றதுக்கு சாட்சி வேணும்ன்ட்டு அங்கே இருக்கிற இலையெல்லாம் கூட அவன் பிரித்து வச்சுக்குவான். பிரித்து வச்சுட்டு காலையில் ராஜா கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி இவங்க வெளில போகிறாங்கன்ட்டு.
பொண்ணுங்களாம் மறுப்பாங்க. இங்கே பாருங்கள், நான் உண்மை தான் சொல்கிறேன், அவங்க போன இடத்துக்கான அந்த அத்தாச்சின்ட்டு அந்த இலையெல்லாம் காட்டுவோம். காட்டிட்டு அந்த கட்டில் தள்ளினீங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்டு போகுது, அது வழியாக தான் போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுங்களும் ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கிட்டோடனே ராஜா என்ன அறிவிச்சிருப்பாருன்னா, இதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு என்னுடைய ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்ட்டு. ஸோ அப்போ அதில் சின்ன பொண்ணு தான் ரொம்ப நல்லவளாக இருக்கிறேன்ட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்குவோம். இப்படி கதை போகும். ஸோ இந்த கதைக்குமே அந்த தங்கத்தாமரைக்குமே சம்மந்தம் இருக்குது. என்ன உண்மையிலே அந்த தங்கத்தாமரை சொர்க்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சொர்க்கத்தில் தாமரை தங்கத்தில் இருக்குமா அப்படின்னா எங்கேயுமே வந்து மலர்கள் வந்து தங்கத்துலலாம் இருக்காது. வேணால் தங்க கலரில் வேணால் இருக்கலாம் இல்லையா? இப்போ சூரியகாந்தி இது மாதிரி நிறைய பூ வந்து ரொம்ப அட்ராக்டிவாலாம் இருக்குது. பட் அதுக்காக தங்கத்திலேயெல்லாம் இருக்காது. அப்போ தங்கத்தாமரை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இந்து தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா தாமரை மேலே உட்காந்துட்டு இருக்கிறதாக காட்டுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கலியுகம் வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த சாக்கடையில் மூழ்கி கிடக்கிறாங்க எல்லோரும். தாமரை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மோசமான தண்ணியில் இருந்தாலும் தாமரை மலர் மட்டும் விலகி மேலே இருக்கும் அழகாக. அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் இருந்தாலும் இந்த கலியுகத்தின் குணத்திலேருந்து முற்றிலும் விலகி இருக்கிறாங்க அவங்க அப்படிங்கிறதுடைய நினைவு தான் இந்த தாமரை அவங்களுக்கு காட்டப்பட்டு இருக்குது. ஆனால் இங்கே தங்கத்தாமரைன்னு சொல்கிறதுடைய காரணம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக முஸ்லீம்கள் வந்து சொர்க்கத்தை அல்லாவின் பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கூட தோட்டம் தான் வரும், பைபிளில் கூட ஏவாள் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது என்னென்னா, அது மலர்களின் தோட்டம் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு சொர்க்கம்? இங்கேயும் தானே இருக்குது, பார்க் இருக்குது இல்லையா? இந்த பூந்தோட்டம்லாம் நிறையவே இருக்குது. அப்போ இங்கே இல்லாத ஒரு விஷயம் சொர்க்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதை தான் பூந்தோட்டன்றாங்க. அது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல மலர்களில் இதுவும் இருக்கும். அங்கே இங்கே இருக்கிறதோட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆனால் அது இங்கேயும் இருக்குது. அப்போ இங்கே இல்லாத அப்படி என்ன அங்கே இருக்குதுன்னா, மனிதர்களே அங்கே மலர்களாக இருப்பாங்க. அப்படின்னா மலர் ஆகிட மாட்டாங்க, ஸ்தூலமான மலர் ஆகிட மாட்டாங்க. அவங்களுடைய குணம் மலர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை? ஒரு பொண்ணை வந்து அழகாக இருந்தால் ரோஜா பூ அப்படின்னு வர்ணிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களுடைய குணம் மலர் வந்து அந்த நறுமணம் மிக்கது, ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி அங்கே இருப்பவர்கள் இருப்பாங்க. அதுக்கு காரணம், சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அந்த சொர்க்கம் எங்கே இருக்குது அப்படின்னா, கடவுள் சொல்கிறார், இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. 2500 வருடத்திற்கு முன்பு வரைக்கும் இந்த பூமி சொர்க்கமாக தான் இருந்துச்சு. முதல் 2500 வருடம். அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகுது. அதாவது பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும். காமம், கோபம் இதெல்லாம் மனிதர்களுக்குள்ளே வரும். அது வரைக்கும் மனிதர்களுக்குள்ளே இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வராத வரைக்கும் அது சொர்க்கமாக இருந்தது. ஸோ அந்த அசுரகுணங்கள் இதெல்லாம், இந்த அசுரகுணங்கள் வராத வரைக்கும் மனிதர்களும் அழகாக இருப்பாங்க. அளவற்ற செல்வம் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. அவ்வளோ பணக்காரர்களாக இருப்பாங்க. ஸோ காரணம், அவங்களுடைய குணம் வந்து அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும். அன்பு, அமைதி, கருணை, தூய்மை இதுதான் இருக்கும். இதை எப்போ குறையுதுன்னா, இந்த காமம், கோபம் இதெல்லாம் வரும்போது இந்த நல்ல குணங்கள்லாம் குறையும். ஏன்னா இது எல்லாமே சுயநலத்தை தூண்டக்கூடிய குணங்கள். உண்மையிலே அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் இன்றைக்கி நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம், சிவபெருமானை தவிர. ஏன்னா அவர் மட்டும் லிங்க ரூபத்தில் வச்சுருக்கிறோம், மற்றவர்கள் எல்லாம் மனித ரூபத்தில் தானே இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள், எங்கேயும் போகலை. மறுஜன்மம் எடுத்து 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 அனைத்தையும் இழந்து எல்லா குணங்களையும் கீழானவர்களாக ஆகி இருக்கிற நீங்களும் நானும் தான் அதுன்னு இறைவன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எப்போ கடவுள் வர்றாருன்னா, கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு வர்றார். அதனால தான் இறுதியில் வருவார்னு எல்லா மதத்திலும் சொல்லுவாங்க. வந்து என்ன சொல்கிறாருன்னா, கலியுகம் அழிந்து இதே பூமி மீண்டும் சத்தியுக சொர்க்கமாக போகுது. அங்கே இருக்கக்கூடிய அந்த குணத்தை இப்போ எடுத்துகிட்டு வாங்கன்றார். அந்த குணத்தை எடுத்துகிட்டு வாங்கன்றதை தான் தங்க மலரை எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அந்த யுகத்துக்கு பேர், சத்தியுகத்துக்கு பேர் தங்க யுகம்னு. தங்க மாட மாளிகையில் இருப்பாங்க. இன்னொன்று அவங்களுடைய குணம் தங்கம் மாதிரி அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த குணத்தை இப்போ எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க.
ஆனால் இங்கே எப்படி இருக்கும் உலகம்? மோசமாக இருக்கும் இல்லையா? காமத்தை தூண்டக்கூடிய விஷயம், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம், இதெல்லாம் பயங்கரமாக நடக்கும். இந்த இடத்துல அந்த குணத்தை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் தங்க மலரை எடுத்துகிட்டு வர்றது. இது டைம் இருக்குது. ஏன்னா கலியுகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு வரார். அவர் 90 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அந்த குணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இந்த 100 வருடமாக இறைவன் நம்முடைய குணத்தை மாற்றுறத தான் அங்கே யாகம் வளர்க்குறதா சொல்கிறாங்க. இது உண்மையிலே ருத்ர ஞான யாகம். ஸ்தூலமாக நெருப்பு போட்டு சுவாகா சொல்கிற யாகம் கிடையாது. ஞானத்தை யாகத்தோடு ஒப்பிடுறாங்க. ஏன்னா இங்கே நாம் நம்முடைய அசுர குணங்களை நெருப்பில் போடுறோம். எப்படி போடுறது அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, இந்த காமம் கோபம் இதெல்லாம் வந்ததுக்கு அடிப்படை காரணம் உங்களை நீங்கள் உடம்புன்னு நினச்சது. சொர்க்கத்தில் உங்களை உடம்புனே நினைக்க மாட்டீங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா, அதாவது உயிர் தான் நான். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வு இயல்பாகவே இருக்கும் சொர்க்கத்தில் எல்லாருக்கும். இப்போ அது போயிடுச்சு. அதனால தான் அசுர குணம் வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் ஆத்மான்ற உணர்வுலே இருக்கணும். ஆனால் அதற்கான சக்தி இல்லை. அந்த சக்தி வரணும்னா ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணணும். கூடவே அவர் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். அதை முரளின்னு சொல்லுவோம். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இறைவனை நினைக்கணும், ஆத்மானு உணரணும். இது எதுக்காக பண்ணுறோம்? சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக. அப்போ அந்த குணம் வரணும். அந்த குணத்தை முரளி போதிக்கும். ஸோ அந்த முரளியில் உள்ள முக்கியமான விஷயம், குறிப்பாக அதோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முரளி லிங்க்கு கொடுக்குறோம் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தமிழ் முரளி பிகே சரணுக்குமார்னு போட்டிங்கன்னா அந்த சேனல் வரும். ஸோ அதில் போட்டிருப்போம் இன்றைக்கி முரளி. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அதையே திரும்ப திரும்ப மனசில் நினைக்க அந்த குணங்கள் நமக்குள்ளே தாரணை ஆகும். அதாவது அந்த குணமே நம்முடைய குணமாக மாறிடும். காமம் கோபம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். ஸோ அதுக்கு இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே உலகம் எப்படி இருக்குது? காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தை தோன்ற மாதிரி இருக்குது. அப்படி காமத்தை தோண்டக்கூடிய சூழல்லையும் காமம்னா என்னன்னே தெரியாத அந்த குழந்தை நிலையை நீங்கள் வெளிப்படுத்தணும். அதுதான் இங்கே சேலஞ்ச். அதுதான் ராமர் முன்னாடி சூர்பனகை வரா காமத்தை தோன்ற மாதிரி. ஸோ அவர் அசரில், அவருடைய தம்பியும் அசரில், அதுக்கு பதில் மூக்கை உடச்சி அனுப்புகிறாங்க. அப்படின்னு அர்த்தம் காமத்தை அழிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதேமாரி அந்த தங்கத்தாமரை எடுக்கிறதுக்காக முருகன் போகிறாரு, ஒருத்தன் சண்டை போடுறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா கோபத்தை தோண்டக்கூடிய சூழ்நிலை வருது. ஆனால் நீங்கள் அமைதியானவர்களாக வெளிப்படணும். அங்கே முருகன் தோத்துடுறார், பிள்ளையார் ஜெயிக்கிறார். அவருக்கு கோபமும் வரல, பற்றும் இல்லை இல்லையா? ஐயோ தம்பி போயிட்டானேன்னெலாம் பதறலை. அவர் பாட்டுக்கு தாமரை எடுத்துகிட்டு போகிறாருன்றது அர்த்தம் அந்த தெய்வீக குணத்தை எடுத்துகிட்டு வராரு. அதுதான் விஷயம். அதனால தான் அவருக்கு அந்த ஞான பழம் கிடைக்கிறதா காட்டுறாங்க. அதாவது ஞானத்துடைய பலனாகிய சொர்க்கம் கிடைக்கிது. சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அவருக்கு கிடைக்கிதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த காமமாக இருக்கட்டும், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இது எல்லாமே நம்ம புத்தியை மயக்கி தான் வருது. ஸோ அப்படி புத்தி மயங்காமல் இருக்கணும். அதுக்கு தான் அந்த 3வது கதை சொன்னேன் இல்லையா? அந்த ஜூஸை குடித்தோடனே தூங்கிடுறான் இல்லையா? அப்படி இந்த வெளி உலக கவர்ச்சியில் மயங்காமல் இருக்கணும்னா உடல்ன்ற உணர்வே வரக்கூடாது. நான் ஆத்மான்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா, சிவனுடைய குழந்தை, சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன். ஆத்மான்றதை மறந்தாலே நீங்கள் மயங்குறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு சோதனை உங்களை வீழ்த்திடும். எந்த சோதனை தாளிலும் டெஸ்ட் பேப்பர்லையும் ஃபெயிலாகாமல் அந்த தெய்வீக குணத்தையே வெளிப்படுத்துறது தான் தங்கத்தாமரையை எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறதுடைய உண்மையான அர்த்தம். ஸோ அப்படி காமத்துக்கோ பேராசைக்கோ மயங்காமல் போய் தாமரையை மட்டும் எடுத்துகிட்டு வந்ததாக லவகுசாவை காட்டுவாங்க. அப்படின்னு அர்த்தம் விழிப்பு நிலையில் இருக்கிறாங்க, மயக்க நிலைக்கு போகலை, உடல் உணர்வுக்கு வரலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னும் நிறைய ரகசியம் இறைவனுடைய நேரடி ஞானமாகிய அந்த முரளியை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.